அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் 2018ஆம் ஆண்டில் கொள்ளை வழக்கில் சிக்கிய சிசிடிவி இப்போது வெளியாகியுள்ளது. மேலும் கொள்ளையடித்த பணத்தில் ஞானசேகரன் 3.5 ஏக்கரில் சென்னை அருகே பண்ணை வீடு வாங்கியதும் தெரியவந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த வழக்கில் ஞானசேகரன் என்ற நபர் போட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த இந்த ஞானசேகரன் என்ற இந்த நபரை கைது செய்தார்கள். இந்த நபரினுடைய பின்னணியில காவல்துறை தெரிவித்த தகவலின்படி 20க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல தொடர்புடையவர் என காவல்துறையினர் தெரிவித்திருந்தது. இவர் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள்ல இருந்து குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்பட்ட இந்த நபர், அந்த நபரின் மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவர் பிறகு விசாரித்து பிறகு கைது செய்யப்பட்டதாகவும் அப்போது காவல்துறை தெரிவித்திருந்த நிலையில ஏற்கனவே இவருடைய குற்றபாணி, அதாவது ஒரு குற்றவாளிகளுக்கும் இருக்கக்கூடிய குற்றபாணி போன்று இந்த நபரினுடைய குற்றபாணி மாலை நேரங்களில் 7 மணிக்கு பிறகு 9 மணிக்குள் இந்த 2 மணி நேரத்திற்குள்ள ஆளில்லாத வீடுகளை நோட்டம் விட்டு பரபரப்பாக அந்த பகுதியில வாகனங்கள் செல்லக்கூடியது, மற்ற பொதுமக்கள் எல்லாம் கடந்து செல்லும் பொழுதே அந்த ஆளில்லாத வீடுகளை நோட்டம் விட்டு கொள்ளையடிப்பது இவருடைய வழக்கம் என்றும், அது மட்டும் இல்லாமல் கொள்ளையடித்த வீடுகள்ல மிளகாய் பொடிகளை தூவி அந்த தடயங்களை அழிப்பதும் இவருடைய வழக்கம் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இந்த நபர் 2018ஆம் ஆண்டு அபிராமபுரம் பகுதியில ஒரு தொழிலதிபருடைய வீட்டில் புகுந்து கொள்ளையடித்த அந்த வழக்கினுடைய சிசிடிவி தான் இது. இந்த சிசிடிவில முகத்தில் துணியை கட்டி முகமூடி போன்று அணிந்து கொண்டு அந்த வீட்டினுடைய கேட்டின் வழியாக நுழைய முயற்சிப்பதும், பிறகு பின் வழியாக அந்த வீட்டிற்குள் நுழைந்து கொள்ளையடித்திருப்பதும் அப்பொழுது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குல வெகு நாட்களுக்கு பிறகுதான் இந்த நபர் கைது செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிற்கு அருகிலேயே அடுத்து இருக்கக்கூடிய மற்றொரு தெருவிலும் இதே போன்று இந்த நபர் அப்பொழுது கைவரிசை காட்டியிருந்ததாகவும், அதே போன்று மயிலாப்பூர் பகுதியிலும் கிழக்கு கடற்கரை சாலையில பல்வேறு பகுதிகளிலும் தொழிலதிபர்களுடைய வீடுகளை குறிவைத்து ஆளில்லாத நேரத்துல இந்த இரவு குறிப்பிட்ட இந்த 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் தான் இது போன்ற கொள்ளை சம்பவங்களில் இந்த நபர் ஈடுபட்டிருக்கிறார் எனவும் காவல்துறையினர் ஏற்கனவே ஞானசேகரன் குறித்த வழக்குகளை விசாரித்து வந்த போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர் கொள்ளையடித்து இதன் மூலமாக ஈட்டிய பணத்தை வைத்து தனது சொந்த ஊரான உத்திரமேரூர் அருகே, வேடந்தாங்கல் உத்திரமேரூர் அருகே 3.5 ஏக்கரில் ஒரு பண்ணை அமைத்து அதுல ஒரு வீடு கட்டி, பண்ணை வீடு கட்டி கொண்டு அவ்வப்பொழுது கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு அங்கிருந்து தலைமறைவாகி விடுவார் எனவும், 2018ஆம் ஆண்டு அப்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டமான மதுராந்தகம் பகுதியில ஒரு தொழிலதிபரை கடத்தி 25 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பணம், நகை உள்ளிட்டவை எல்லாம் பறித்த அந்த வழக்குல ஞானசேகரன், அவருடைய சகோதரர் சுரேஷ் மற்றும் ஞானசேகரனுடைய 2 மனைவிகள் மற்றும் அவருடைய தாயார் ஆகியோர் எல்லாம் குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டார்கள். அந்த வழக்கிற்கு பின்னணிதான் இவர் குறித்த விவரங்கள், இவர் குறித்து விசாரித்த போதுதான் இது போன்ற நிறைய கொள்ளையில் இவர் ஈடுபட்டிருப்பதும், இந்த கொள்ளையில் ஈடுபட்டு இது போன்ற பண்ணை வீடு வாங்கி அங்கே அந்த பகுதியில உத்திரமேரூர் பகுதியில கட்டிக்கொண்டு அவர் அவ்வப்போது சொகுசாக அந்த பகுதியில வாழ்ந்து வந்ததும் போலீசார் கண்டுபிடித்து அப்பொழுது காஞ்சிபுரம் மாவட்ட போலீசார் குற்றத்தின் மூலமாக ஈட்டப்பட்ட பணத்தின் மூலமாக வாங்கிய பண்ணை வீடு என்பதனால அவற்றையெல்லாம் முடக்கினார்கள். அப்பொழுது 2018ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் இது முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த வழக்குல இவர் கைது செய்யப்படும் பொழுதுதான் இவருடைய பின்னணி என்ன, இதற்கு முந்தைய வழக்குகள் என்னெல்லாம் விசாரிக்கும் பொழுதுதான் இந்த விவரங்கள் எல்லாம் வெளியாகிறது. இந்த குறிப்பிட்ட சிசிடிவி காட்சி சென்னை அபிராமபுரம் பகுதியில நடந்த ஒரு தொழிலதிபர் வீட்டில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவம். 35 சவரன் அந்த வீட்டுல அந்த நபர் கொள்ளையெடுத்ததாகவும், அதே பகுதியில வேறொரு நபர் ஒரு தொழிலதிபர் வீட்டுல 45 சவரன் கொள்ளையெடுத்ததாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. மொத்தம் 20 வழக்குகள்ல பெரும்பாலும் இந்த நபர் ஞானசேகரன் இந்த நபர் பெரும்பாலும் இது போன்ற கொள்ளை வழக்குகள் தான் முகத்தை மூடிக்கொண்டு ஆளில்லா வீடுகளை குறிவைத்து மிளகாப்படியை தூவி அந்த தடயங்களை அழிப்பது போன்ற இந்த குற்றப்பாணியை கொண்டவர் என்றும் கூறுகிறார்கள். சிஐடி காலனி பகுதியில் கூட இது போன்ற ஒரு தொழிலதிபர் வீட்டில் 40 சவரன் கொள்ளையடிக்கும் பொழுது அந்த வீட்டில் மிளகாய்ப்பொடிக்கு பதிலாக இந்த பூஸ்ட் என்ற அந்த பூஸ்ட் டப்பாவில் இருந்த மிளகாய்ப்பொடி என நினைத்து அவற்றை அந்த வீட்டில் தூவி விட்டதாகவும், அதற்கு பிறகு மோப்பநாய்கள் மூலமாக கண்டுபிடித்து அந்த நபர் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.